என்னைக்காவது ஒரு நாள் மனசெல்லாம் அப்படி ஒரு இறுக்கமா இருக்கும் பார்த்தீங்களா? அன்னைக்கு எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா மதியத்துக்கு மேல என் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணா. ஸ்கூல் மேட் ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் அவ. இன்னும் என் லைஃப்ல வந்து அவ ஃப்ரெண்டு கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து எனக்கு உடம்பு சரியில்ல சுமதி. ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும் அவளுக்கு. ஆனா வந்து ஃப்ரைடே வந்து எனக்கு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது அவ வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கேர்ள் அப்படின்னு தான் சொல்லணும். அவ எப்பவுமே அவ பேர சொன்னாலே வந்து அவ்ளோ ஒரு பிரிஸ்கா இருப்பா. நல்லா பேசுவா, நல்லா மோட்டிவேட் பண்ணுவா நம்மள. அவளே வந்து குரல் தழும்ப அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. உடனே என்னோட மனசு இருக்கத டக்குனு தூக்கி போட்டுட்டு, ஆஸ் அ ஹீலரா அவளுக்காக நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு, அவளுக்காக என்னோட ப்ரேயர்ஸும் அவளுக்கு அவளுக்கு நெறைய எனர்ஜி கொடுங்க கடவுளே! அவ வந்து ஆப்ரேஷனுக்கு பயப்படக்கூடாது. நல்லா சீக்கிரமா அவளோட நோய்கள்லாம் குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள்ட்ட நான் வேண்டிக்கிட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்து கோதுமை தோசையும், கார சட்னி. அதாவது பச்சையா வெங்காய சட்னி அரைப்போம் பார்த்தீங்களா? இது வந்து காம்பினேஷன் எங்க வீட்ல எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குன்றதுனால அதான் பண்ணியிருந்தேன்.